பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24 அதிகாரம் 7 மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையிலே அறையப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலியாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். பாருங்கள், அவர்கள் நினைப்பூட்டி காட்டுகிறார்கள். இயேசு மரிப்பார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிருப்பார் என்று உங்களுக்கு சொன்னதை நினைப்பூட்டி பாருங்கள். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நினைப்பூட்டி பாருங்கள். தேவன் தந்த தரிசனங்களை நினைப்பூட்டி பாருங்கள். உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நினைப்பூட்டி பாருங்கள். இக்கட்டான, சோர்வான, பலவீனமான, கடினமான காலத்திலே எதை நினைத்து கொண்டிருக்கிறாய் மகனே, மகளே? பிரச்சனையை பெரிதா நினைத்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறாயா? இல்லை அந்த பிரச்சனைக்கு நடுவில் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தை நினைத்து கொண்டு அறிக்கையிட்டு கொண்டு எனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை என் கர்த்தர் நிறைவேற்றாமல் விடமாட்டார் என்ற நம்பிக்கையில் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? எதை நோக்கி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். சூழ்நிலைகளை தலைகளை மாற்றுகிற வாக்கு தத்தத்தின் தேவனை பாருங்கள். நினைத்து கொள்ளுங்கள். அன்றைக்கே சொன்னாரே, கலீலியாவில் இருக்கும் பொழுதே சொன்னாரே, மனுஷகுமாரன் பாடுபடவும் மரிக்கவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று பிதாவுடைய திட்டம் என்று வெளிப்படுத்தினாரே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதான் வந்தார் என்று சொன்னாரே. ஆனால் உங்களுக்கு சீடர்களோ அது உங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் நினைத்தீர்கள் அவர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார், ரோம ராஜ்யத்தை அழிப்பார், தம்முடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துவார், அதிலே ஒருவன் வலது பாரசத்திலும் ஒருவனுடைய இடது பாரசத்திலும் உட்காரான் என்று சொல்லிக்கொண்டு மதீனமாய் பேசிக் கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் புரிந்து கொள்ளவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு மரிப்பார், சிலுவையிலே தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை முடிப்பார், சிலுவையிலே முழு ரத்தத்தை சிந்தி முடிப்பார், பாவத்தை போக்கும்படிக்கு முழு ரத்தத்தை சிந்துவார். அந்த ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற ரத்தம் நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் திரும்பி வரும் வரைக்கும் அந்த ரத்தம் பாவங்களை கழுவி கொண்டிருக்கும் என்கிற வெளிச்சமற்று போயிருக்கிற சீடர்களே, கண்ணோக்கி பாருங்கள் அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்று. உணரவில்லை, இப்பொழுது நினைத்து பார்க்கிறார்கள். நிறைய காரியங்கள் கர்த்தர் நிறைய சொல்லியிருப்பாருங்க, உங்க மைண்டை விட்டே மறந்துருக்கோம். நினைச்சுப்பார், நான் சொன்னதை செய்வேன். மறந்து போனாயோ? நான் உனக்கு தந்த வாக்கு தத்தத்தை நீ மறந்தாலும் வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் நான் உன்னை மறப்பதில்லை. God is speaking to you, my brother and sister. என் வாக்கு தத்தங்களை மறந்தாயோ? என் தரிசனங்களை மறந்தாயோ? நான் சொன்னதை மறந்தாயோ? ஆனால் நான் அதை மறக்கவில்லை. உன் வாழ்க்கையில சொன்னதை உன்னை கொண்டு நிறைவேற்றி முடிக்க நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அது நீ தகுதியற்றவனாய் இருந்தாலும் உன்னை உடைத்து உருவாக்கி தகுதிப்படுத்தி செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு பலவீனம் மாறிடு. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen. Amen. God bless you.